ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்திராஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, முருங்கைக்காய் தொக்கு வச்சு ஒரு சாதம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணி அதை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு தக்காளியை கட் பண்ணி அதுவும் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. முருங்கைக்காவை எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. பேன் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு வெடிக்க ஆரம்பிச்ச அப்புறமா அரைச்சு வச்ச வெங்காயத்தோட பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா வதக்கிட்டு நம்ம அரைச்சு வச்ச தக்காளியோட பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம கழுவி வச்ச முருங்கைக்காவை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. முருங்கைக்காய் கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை கட் பண்ணி இது மேலே கார்னிஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், முருங்கைக்காய் தொக்கு மாதிரி நம்ம ரெடி பண்ணியாச்சு. 1 கப் அளவுக்கு சாதத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா சூப்பர் டேஸ்டான முருங்கைக்காய் தொக்கு சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.